வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் இந்திய அரசியலமைப்பின் மிக முக்கியமான தலைப்பான சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பற்றிய முழுமையான விவரங்களை பார்க்கப் போகிறோம். டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி, எஸ்எஸ்சி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்படும் பகுதி இது. மக்களவை தற்போதைய சபாநாயகர்கள் ஓம் பிர்லா மற்றும் மாநிலங்களவை தற்போதைய ஜேசிடி பிரபாகர் மாநிலங்களவை இணைந்த கூட்டத்தொடர் ஜாயிண்ட் சிட்டிங் நடைபெற்றால் அதற்கு தலைமை வகிப்பவர் மக்களவை சபாநாயகர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. அரசியலமைப்பு உறுப்பு உறுப்பு 108 நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டம் ஜாயிண்ட் சிட்டிங். 1. சபாநாயகர் என்றால் யார்? மக்களவையின் தலைவரே சபாநாயகர் ஆவார். மக்களவை கூட்டங்களை நடத்துதல், ஒழுங்கை பராமரித்தல், உறுப்பினர்களுக்கு பேச அனுமதி வழங்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்கிறார். சபாநாயகர் மக்களவையின் நடுநிலையான தலைவராக செயல்பட வேண்டும். 2. அரசியலமைப்பு உறுப்பு 93 உறுப்பு 93 படி மக்களவை தனது உறுப்பினர்களிலிருந்து ஒரு சபாநாயகரையும் ஒரு துணை சபாநாயகரையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். மனப்பாட குறிப்பு 93 சமம் ஸ்பீக்கர் மற்றும் டெப்யூட்டி ஸ்பீக்கர். மக்களவை 3. சபாநாயகரின் தேர்தல் முறை பொதுத் தேர்தலுக்கு பிறகு புதிய மக்களவை கூடுகிறது. மக்களவை உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒருவரை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கின்றனர். சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் அவையின் தலைவராக செயல்படுகிறார். 4. சபாநாயகரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் மக்களவை கூட்டத்தை நடத்துதல், அவையில் ஒழுங்கை பேணுதல், உறுப்பினர்களுக்கு பேச அனுமதி வழங்குதல், அவை விதிகளை விளக்குதல், சம வாக்குகள் வந்தால் தீர்மான வாக்கு காஸ்டிங் வோட் அளித்தல், பண மசோதா மணி பில் என்பதை தீர்மானித்தல். 5. பதவி விலகல் மற்றும் நீக்கம் உறுப்பு 94. உறுப்பு 94 சபாநாயகரின் பதவி காலியாவது பற்றி கூறுகிறது. பின்வரும் சூழ்நிலைகளில் பதவி காலியாகும்: மக்களவை உறுப்பினர் பதவியை இழந்தால், ராஜினாமா செய்தால், மக்களவையின் பெரும்பான்மை தீர்மானத்தால் நீக்கப்பட்டால். மனப்பாடம் 94 சமம். வேக்கன்சி ரெசிக்னேஷன் ரிமூவல். 6. துணை சபாநாயகர் சபாநாயகர் இல்லாத நேரங்களில் அவையை நடத்துபவர் துணை சபாநாயகர். இவரும் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 7வது உறுப்பு 95 யார் அவையை நடத்துவார்? உறுப்பு 95 படி சபாநாயகர் பதவி காலியாக இருந்தாலோ அல்லது அவர் இல்லாத நேரங்களிலோ துணை சபாநாயகர் அவையை நடத்துவார். துணை சபாநாயகரும் இல்லாதபோது அவையால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர் கூட்டத்தை நடத்துவார். மனப்பாடம் 95 சமம் பவர்ஸ் ஆஃப் டெப்யூட்டி ஸ்பீக்கர். 8. தற்போதைய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா 18வது மக்களவையின் சபாநாயகராக பதவி வகித்து வருகிறார். தற்போதைய துணை சபாநாயகர் தற்போது மக்களவை துணை சபாநாயகர் பதவி காலியாக உள்ளது. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தொடர்பான அரசியலமைப்பு உறுப்புகள். மக்களவை உறுப்பு 93 சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர். உறுப்பு 94 பதவி விலகல் துணை சபாநாயகர் உறுப்பு 94 பதவி விலகல், பதவி நீக்கம், பதவி காலியாதல் உறுப்பு 95 சபாநாயகர் இல்லாதபோது துணை சபாநாயகர் அதிகாரங்கள். சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம் உட்பட. உறுப்பு 178 சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவி நீக்கம், பதவி காலியாதல். உறுப்பு 95 சபாநாயகர் இல்லாதபோது துணை சபாநாயகர் அதிகாரங்கள். மாநில சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம் உட்பட. உறுப்பு 178 சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர். உறுப்பு 179 பதவி விலகல், பதவி நீக்கம், பதவி காலியாதல். உறுப்பு 180 சபாநாயகர் இல்லாதபோது துணை சபாநாயகர் அதிகாரங்கள். டிஎஸ்சி முக்கிய வினாக்கள். வினா 1 மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பற்றி கூறும் உறுப்பு எது? பதில் சி 93. வினா 2 சபாநாயகர் பதவி விலகல் மற்றும் நீக்கம் பற்றி கூறும் உறுப்பு எது? பதில் பி 94. வினா 3 சபாநாயகர் இல்லாதபோது அவையை நடத்துபவர் யார்? பதில் சி துணை சபாநாயகர். இன்றைய வீடியோவில் சபாநாயகர், துணை சபாநாயகர், அரசியலமைப்பு உறுப்புகள் 93, 94, 95 ஆகியவற்றை பற்றி முழுமையாக பார்த்தோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் செய்து உங்கள் டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கும் அனுப்புங்கள். நாளை மற்றொரு முக்கியமான அரசியலமைப்பு தலைப்புடன் சந்திப்போம்.